ஜனவரி 9th அன்னைக்கு தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக இருக்கிற விஜய் அண்ணாவோட கடைசி படமான ஜனநாயகம் படம் வந்து ஜனவரி 9th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதோட அவருடைய சினிமா ஃபீல்டு வந்து முடியுது. அவருடைய செலிப்ரேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் நிறைய பாக்ஸ் ஆஃபீஸில் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இதோட முடியுது அவருடைய ஃபீல்டு. ஸோ இதை வந்து பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க. இப்போது ஆடியோ லான்ச்சவே மலேசியாவில் வச்சு அங்கே வந்து 75,000 பேர் வந்து அது ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் ட்ரைலர் வேறு வந்துச்சு. ட்ரைலரும் பயங்கரமாக இருந்துச்சு. இன்னும் 2 நாள் தான் இருக்குது படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஜனவரி 10th அன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி படம் ரிலீஸ் ஆக போகுது. எஸ்கே அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இவர் இப்போ வந்து பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போது டிஎம்கே டிவிகேன்னு சொல்லிட்டு நம்ம பேட்டில் பார்க்குற மாதிரி தேட்டரில் வந்து ஜனநாயகன் பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டில் வரப்போகுது. அது மட்டும் உண்மையாக இருக்க போகுது. ஸோ இது வந்து ஜனவரி மந்த் வந்து பயங்கரமாக இருக்க போகுது.